அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னால நைட்டே அவங்க மெனு கொடுத்துட்டாங்க. கார்னு, பட்டாணி போட்டு புலாவு, அதுக்கப்புறம் கார்ன் தான் ஸ்நாக்ஸ் வேணும், அதையுமே அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாதுளப்பழம் தேங்காய் சேர்த்து நான் ஜூஸும் செய்ய போகிறேன். இப்போ புலாவுக்காக நான் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். புலாவுக்கு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். 3 வல்லாரி வெங்காயம் நான் கட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சைட்லேயே நம்ம இப்போது கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். கார்னில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நான் வேக போடுறேன். அப்போ இதில் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டாணி, கார்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், மீதி நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். கொதிக்க வரும்போது அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை தம் போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டுக்கலாம். சைடில் டீ முடிஞ்சிருச்சு, அதையுமே வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கார்னுமே ஆயிடுச்சு, அதையுமே வடிகட்டிட்டு இதையுமே பேக் பண்ணிக்கலாம். ஜூஸுக்காக மாதுளப்பழம், தேங்காய், நெல்லிக்காய், கேரட்டு, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகரு, ஒரு 4 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த பாட்டிலோட லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விடுறேன். எறாவை நைட்டே நான் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கார்னை பேக் பண்ணிக்கலாம். என் பொண்ணு மசாலா போட்டு கார்ன் சாப்பிட மாட்டாள். என் பையனுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அவர் கொஞ்சமாக பட்டரு, பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே பேக் பண்ணிட்டேன். குட்டீஸ் ஆனியன் அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் கேரட் பச்சடி தான், அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ டிஃபன் பாக்ஸுமே பேக் பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஏதாவது கொஞ்சமாவது அதில் டிஃபன் பாக்ஸில் மீதி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேக் பண்ணோம்னா, அதுவும் மெயினாக என் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி 65 எக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பிட்டு எடுத்துடுவாங்க. இன்றைக்கி வர ஃபஸ்ட் டே ஸ்கூல்லையா எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லன்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். என் பையனுக்கு பிளாக் கலர், என் பொண்ணுக்கு பிங்க் கலர். லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, ஜூஸையும் வச்சாச்சு. இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்பூனை தூசி படியாமல் இருக்கும். பிள்ளைங்களும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதோட பையனுக்கு பிளாக் கலர் பாட்டில், பொண்ணுக்கு பர்பிள் கலர் பாட்டில், அதையுமே சென்ட் பண்ணியாச்சு. அதோட பிள்ளைங்களை போய் ஸ்கூலில் விட்டாச்சு. அவ்வளோதான் இன்னியோட வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.